ஹே மார்ட்டின், சாப்பாடு? நான் கொஞ்சம் இன்வாய்ஸஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். நான் அப்புறம் வரேன். சரி. என்ன நம்மளை ஹேக் பண்ணிட்டாங்களா? இப்போ எல்லா ஃபைல்ஸையும் லாக் பண்ணிட்டாங்க. என்னால் கஸ்டமர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எதையுமே பார்க்க முடியல. ஆமாம், ransomware அட்டாக் நடந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ பிணை தொகையை கட்டணுமா? இல்லை, ஒரு ஐடி தலைவராக நம்ம நிறுவனத்தின் கொள்கைப்படி அவங்க மிரட்டலுக்கு நாம் பணிஞ்சு போகக்கூடாது. ஆனால் இந்த ஹேக்கர்ஸ் ஃபைல்ஸை திறந்து விட மாட்டாங்களே. மார்ட்டின், அவங்க கேட்குற பிணை தொகையை கொடுத்தாலும் அவங்க நம்ம விவரங்களை திறக்க மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பிணை தொகையை கொடுத்த பிறகும் கூடுதலாக பணம் கேட்டதா பல புகார்கள் இருக்குது. சரி, அப்படின்னா நம்ம விவரங்களை நம்ம எப்படி திருப்பி எடுக்க போகிறோம்? நம்ம ஐடி என்ஜினியர்ஸ்கிட்ட சொல்லி இதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்குறேன். சரி, நல்ல யோசனை. ஆனால் எல்லா விவரங்களையும் திரும்ப பெற முடியுமான்னு தெரியாது. சில வாடிக்கையாளர்களோட கட்டண விவரங்கள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மென்பொருள் கட்டமைப்போட பாதுகாப்பை வலுப்படுத்தணும். அடிக்கடி வைரஸ் தடுப்பு மென்பொருள் சோதனையை நடத்தணும். பாதுகாப்பில் ஹேக்கர்ஸை விட நாம் ஒரு படி மேலே இருக்கணும். சிஇஓக்கு இதை பற்றின தகவல் சொல்கிறேன். இந்த தாக்குதலை பற்றி நாம் போலீஸ் புகார் செய்யணும். மேம், விடோ காவல் பிரிவிலிருந்து நமக்கு ஒரு புகார் வந்திருக்கு. சிங்கா சூப்பர் மார்ட்டில் இணைய வழி கடன் அட்டைகளை பயன்படுத்தி மோசடி பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள் 20,000 வெள்ளிக்கும் மேலே. இந்த வழக்கை பற்றின விவரங்களை சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டவரோட பேர் அனான்யா பாட். சிங்கா சூப்பர் மார்ட்டில் பல பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறத பற்றி மாத இறுதியில் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட சிங்கா சூப்பர் மார்ட்டோட கணக்கும் இல்லை, எதுவும் வாங்கவும் இல்லை. அவங்க வங்கியில் புகார் செஞ்சுருக்காங்க. ஆனால் வங்கியோ சிங்கா சூப்பர் மார்ட்டோட பரிவர்த்தனை நடந்திருந்தாலும் செலவான பணத்தை திருப்பி கொடுத்துருக்கு. அதோட அவங்களோட கடன் அட்டையை ரத்து செஞ்சு உடனே காவல்துறையில் புகார் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ அனன்யா பட் மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சிங்கா சூப்பர் மார்ட் கணக்கு இல்லையா? வேற ஏதாவது அறிகுறி? இது வரைக்கும் இல்லை. ஆனால் இதில் பல வங்கிகளோட கடன் அட்டைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவங்க உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்னு ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியுது. கிரெடிட் கார்டில் 1839 வெள்ளி மதிப்புள்ள 7 பரிவர்த்தனைகள் சிங்கா சூப்பர் மார்ட்டில் நடந்ததா அனான்யா புகார் கொடுத்துருக்காங்க. நான் சிங்கா சூப்பர் மார்ட்டுக்கு போய் கூடுதல் விவரம் சேகரிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து புகார் ஆய்வு செய்யுங்க. ஓகே, நான் காவல் அதிகாரிகிட்ட சொன்ன மாதிரி சமீபத்தில் சந்தேகத்திற்குரிய பல பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. மிஸ்டர் சியா, இந்த சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனைகள் எப்போ தொடங்குச்சு? 2 மாதத்துக்கு முன்னால். அதை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறையும் எங்கள் அங்காடியில் நடந்த அவங்க வாடிக்கையாளர்களோட கடன் அட்டை பரிவர்த்தனையை பற்றி வங்கியிலிருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. அப்புறம் அதே வங்கிகள் அவங்களோட வாடிக்கையாளர் பொருள் வாங்கலன்னு அந்த பரிவர்த்தனையை ரத்து செய்யுமாறு சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு?
பதிவு செஞ்ச சிங்கா சூப்பர் மார்ட் கணக்கு உரிமையாளரும் கடன் அட்டை உரிமையாளரும் ஒரே நபர் இல்லைன்னு எங்களோட சொந்த ஆய்வில் கண்டுபிடிச்சோம். பதிவு செஞ்ச சிங்கா சூப்பர் மார்ட் கணக்கு உரிமையாளர் நாங்கள் தொடர்பு கொண்டப்ப அவரோட தொலைபேசி எண் வேலை செய்யல, மின்னஞ்சல் மூலம் பதிலும் வரல. ஓ, கடன் அட்டை உரிமையாளரோட பேரு சிங்கா சூப்பர் மார்ட் கணக்கு உரிமையாளர் பேரோட பொருந்தலைன்னா அது சிகப்பு கொடி தானே? இல்லை, சில நேரங்களில் வாடிக்கையாளர்கள் அவங்களோட கணக்குல இருந்து அவங்க நண்பர்களுக்காக பொருள் வாங்கலாம். ஒரு வாடிக்கையாளர் கணக்கு ஆரம்பிக்க என்னென்ன விவரங்கள் தேவை? அவங்களோட தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் அவங்க முகவரி. அவங்களோட பண பரிவர்த்தனை விவரங்கள் தேவை இல்லையா? இல்லை, அவங்க பொருள் வாங்கும் போது தான் அது தேவைப்படும். அப்படியா? பொருட்கள் எல்லாம் எங்க அனுப்புனீங்க? எல்லாத்தையும் ஒரே முகவரிக்கு தான் அனுப்புனீங்களா? இல்லை. சரி, பொருட்களை விநியோகம் செஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் விசாரிக்கணும். சரி, அவங்களோட முழு விவரங்களையும் நான் கொடுக்குறேன். நன்றி மிஸ்ஸஸ்யா. சந்தேகத்திற்குரிய எல்லா பரிவர்த்தனைகளோட விவரமும் எங்களுக்கு தேவை. சரி, அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். எல்லா ஓட்டுநர்களும் என்ன சொன்னாங்கன்னா, கொடுத்த முகவரிக்கு போனதும் கட்டடத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, ஆனால் வீட்டோட எண்ணை கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி நேரத்தில் வாடிக்கையாளரை கட்டடத்துக்கு கீழே சந்திக்கும்படி சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி செஞ்சா குற்றவாளியோட முகவரியை கண்டுபிடிக்க முடியாது. தந்திரமான செயல். சந்தேக நபர் எப்படி இருப்பாருன்னு ஓட்டுநர்கள் ஏதாவது அடையாளம் சொன்னாங்களா? எல்லா ஓட்டுநர்களும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. பொருளை வாங்க வந்தவர் நடுத்தர உயரமும் எடையும் உள்ள ஒரு சீன ஆடவர். அவர் எப்பவுமே முகக்கவசம் அணிந்திருந்ததால வேற எந்த அடையாளத்தையும் அவங்களால சொல்ல முடியல. அதனால எல்லா வழக்குலையும் சம்பந்தப்பட்டது ஒரே ஆளான்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியல. அடையாளம் கண்டுபிடிக்கிறது சவாலானது. அதனால சந்தேக நபரை கையும் களவுமா பிடிக்கணும். வின்ஸ்டன், சிங்கா சூப்பர் மார்ட் கணக்கில் சந்தேக நபர் பயன்படுத்தின மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? பயன்படுத்தின எல்லா தொலைபேசி எண்களும் வெளிநாட்டவர் பேரில் பதிவான ப்ரீபெய்ட் எண்கள். அவங்க எல்லாரும் நாட்டை விட்டு போயிட்டாங்க. அவர் பயன்படுத்தின இமெயில் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. அவர் VPN மூலம் இமெயில் அட்ரஸை மறைச்சிருக்கலான்னு சந்தேகமாக இருக்குது. சிங்கா சூப்பர் மார்ட்டில் நடந்ததையும் காவல்துறை அறிக்கையையும் நல்லா ஒப்பிட்டு பார்த்ததில் ஒரு அறிகுறி தெரியுது. எல்லா பொருட்களுமே புக்கிட் பாத்தோக் நார்த்தில் உள்ள பிளாக் 350க்கும் 370க்கும் இடையில் உள்ள ஒரு இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதனால சந்தேக நபர் இருக்கிற இடம் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதோட அவர் வாங்கினது பெரும்பாலும் பால் மற்றும் சுகாதார பொருட்கள்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கடந்த 2 மாசத்துல மட்டும் 200 பால் டின்னுக்கு மேலே வாங்கியிருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக இவ்வளவு பால் தேவைப்படாது. நல்ல கண்டுபிடிப்பு. அப்படின்னா சந்தேக நபர் அதை சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கலை. அதை அவர் மறுபடியும் விற்றுருக்கணும். ரஹ்மான், பை நாவ் சேல் நாவ் போன்ற சந்தைகளில் கடந்த 2 மாசத்துல யாராவது அதிகமாக பால் விற்றாங்களான்னு தேடி பாருங்க. புக்கிட் பாத்தோக் நார்த்தில் உள்ள பிளாக் 350க்கும் 370க்கும் இடையிலான வட்டாரத்தில் யாராவது அதிகமான அளவு பால் வாங்கியிருந்தா அவரோட கடன் அட்டையோட பேரும் கணக்கு உரிமையாளரோட பேரும் மாறுபட்டு இருந்தா உடனே தெரிவிக்கும்படி மிஸ்டர் சியா கிட்ட சொல்லுங்க. சரிங்க மேடம். மேம், சிங்கா சூப்பர் மார்ட்டோட மிஸ்டர் சியா காலில் இருக்கிறாரு. நாம் தேடுற மாதிரி சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனை ஒன்று நடந்திருக்கிறதா அவர் சொல்கிறாரு. ஹாய் மிஸ்ஸஸ் சியா, நான் SION. சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனை ஒன்று நடந்திருக்கிறதா நான் நம்புகிறேன். ஆமாம்,
டெலிவரி ஆர்டர் எண் 525162. புக்கிபாத்தோ நார்த்தில் இருக்கிற பிளாக் 354 இருந்து வந்திருக்கு. பொருளை இன்னைக்கு மத்தியானம் அனுப்புகிறோம். உங்களுக்கு வேணும்னா அதை உடனே ரத்து செய்யலாம். யாருக்கு அந்த பொருள் போகுது? திரு டாமினிக் தியோ. கடன் அட்டை உரிமையாளரோட பேர் என்ன? திரு ஹைடர் அஸ்மான். நாங்க சந்தேக நபரை கையும் களவுமா பிடிக்க உங்க உதவி தேவைப்படுது. எங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்குறோம். சிங்கா சூப்பர் மார்ட்டுக்கு தொடர்புள்ள வழக்குல நாங்க புலன் விசாரணை செஞ்சோம். மோசடி பரிவர்த்தனைக்காக தங்களோட கடன் அட்டைகள் பயன்படுத்தப்பட்டதா பாதிக்கப்பட்டவங்க புகார் செஞ்சிருக்காங்க. புக்கெட் பாத்தோக் நார்த்ல உள்ள பிளாக் 350க்கும் 370க்கும் இடையிலான வட்டாரத்துக்கு வாங்கின அந்த பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு. சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா சிங்கா சூப்பர் மார்ட் தெரிவிச்சிருக்காங்க. கடன் அட்டை உரிமையாளரான ஹைடர் அஸ்மான் சிங்கா சூப்பர் மார்ட்ல எந்த பரிவர்த்தனையும் செய்யலைன்னு உறுதியா சொல்றாரு. சந்தேக நபரை பதுங்கி இருந்து பிடிக்கிறது தான் நம்ம திட்டம். இல்லாத ஒரு முகவரியை கொடுக்கிறது தான் சந்தேக நபரோட செயல்முறை. ஓட்டுநர் முகவரியை உறுதி செய்ய அவரை தொடர்பு கொள்வாரு. அதுக்கு சந்தேக நபர் பொருட்களை கட்டுறதுக்கு கீழே வந்து பெற்றுக்கொள்வதா சொல்வாரு. நம்ம சிங்கா சூப்பர் மார்ட்டோட ஊழியர் பொருட்களை கொடுத்துட்டு ஒரு பாதுகாப்பான தூரத்துக்கு போற வரைக்கும் காத்திருந்து கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்துல சந்தேக நபரை கையும் களவுமா பிடிக்கணும். எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். அடுக்குமாடி கட்டடத்துக்கு கீழே தப்பிச்சு ஓடி போறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதோடு சந்தேக நபர் எங்க இருந்து வருவாருன்னு நமக்கு தெரியாது. அவர் எப்பவுமே முகக்கவசம் அணிஞ்சிருந்ததால நடுத்தர உயரமும் எடையும் உள்ள ஒரு சீன ஆடவர் என்பதை தவிர வேற எந்த ஒரு விவரமும் நமக்கு தெரியாது. பொருட்களை கொடுக்கறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. வாங்க போலாம். நாலரை மணி ஆக போகுது. சந்தேக நபர் கால் பண்ணுங்க. ஹலோ, திரு டாமினிக் தியோவா? நான் சிங்கா சூப்பர் மார்ட்லேருந்து வரேன். உங்கள் வீடை கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்கு? இப்போ என் வீட்டுக்கு வருது சௌரியமாக இருக்காது. ஏன்னா என் மக படிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வேணா பிளாக் கீழே வந்து வாங்கிக்குவா. லீஃப் லாபி பக்கத்தில் சந்திக்கலாமா? சரி சார், ஆனால் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் முகக்கவசம் அணிஞ்சிருப்பேன். லீஃப் லாபியில் பார்க்கலாம். சரியா? சரி. சந்தேக நபர் கிளம்பிட்டாரு. பிளாக் 354 மின் தூக்கி நிறுத்தம் தான் சந்திக்கிற இடம். முகக்கவசம் அணிஞ்ச ஒருத்தரை பிடிக்க எல்லாரும் தயாரா இருங்க. ஓட்டுநர் இப்ப சந்திப்பு நடக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. சந்தேக நபர் முகக்கவசமும் தலை கவரியும் அணிஞ்சிருக்காரு. ஓவர். சார் டாமினிக். நன்றி. போலீஸ். போலீஸ். நான் SION தொழில்நுட்ப குற்ற புலனாய்வு பிரிவு ஏமாற்றிய குற்றத்துக்காக உங்களை கைது செய்றோம். விலங்கு பூட்டுங்க. உன் பேர் என்ன? இது உன்னோடதா? அடையாள அட்டையில் உன் பேரு ஜான் ஃபூ சியாங், அது சரியா? உன்னை கைது செஞ்சப்ப உன் கை தொலைபேசியில் சிங்கா சூப்பர் மார்ட் செயலி திறந்துருந்துச்சு. அதில் டெலிவரி எண் 525162 இருந்துச்சு. அந்த ஆர்டர் செஞ்சது நீயா? சந்தேக நபர் ஒத்துழைக்க மறுக்கிறாரு. ஆனால் அவரோட முகவரி தெரிஞ்சிருச்சு. வீடு பக்கத்தில் தான் இருக்கு. போலாம்.
இந்த பொருட்கள் உன்னோடதா? மிஸ்டர் ஃபு, திருட்டு கடன் அட்டைகளோட எண்கள் இருக்கிற ஒரு ஆவணத்தை உங்க கணினியில கண்டுபிடிச்சிருக்கோம். நான் கடன் அட்டைகளை திருடலை. உங்க கணினியில பல சிங்கா சூப்பர்மார்ட் கணக்கு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். சமீபத்துல திருட்டு கடன் அட்டைகள் மூலம் நடந்த மோசடிகளுக்கும் இந்த கணக்குகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த மோசடி பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே செஞ்சது நீங்க தான் எங்களால் நிரூபிக்க முடியும். அதோட உங்க கணினியில ஒரு டார்க் வெப் பிரவுசரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்களோட தொழில்நுட்ப தடயவியல் குழு உங்களோட இணைய உரையாடல் பதிவுகளையும் எடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் 747 எல்வின் கிட்ட சட்டவிரோதமாக தகவல்களை வாங்குறதா பேசியிருக்கீங்க. 747 எல்வின் யாரு? அவர் ஒரு வெளிநாட்டவர். திருட்டு கடன் அட்டை விவரத்தை விற்கிறவர். நாங்கள் இணையத்தில் சந்தித்தோம். அவர் திருடின விவரங்களை எங்கே இருக்குன்னு சொன்னார். அப்போ நீங்கள் 747 எல்வின் கிட்டே இருந்து வாங்கின கடன் அட்டை விவரங்கள் சட்ட விரோதமானதுன்னு உங்களுக்கு தெரியும்? ஆமாம். ஃபிஷிங், மெல்வே, ரென்சம்வே. ஆனால் நான் திருடலை. நீங்கள் இதுக்கு முன்னால் 747 எல்வின் கிட்டே இருந்து திருட்டு கடன் அட்டை விவரங்களை வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? USD 150 வெள்ளி. அதோட சிங்க சூப்பர்மார்ட் பரிவர்த்தனைக்கு பயன்படுத்த சட்டவிரோதமான தொலைபேசி எண்களையும் வாங்கினேன். இந்த வேலையை நீ தனியாக செஞ்சியா? ஆமாம். கணினியை தவறாக பயன்படுத்தியதற்காக இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜான் ஃபூ சி யங்க்கு 20 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீங்கள் இன்று பார்த்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து திருடப்பட்ட கடன் அட்டைகளை பயன்படுத்தி 20,000 வெள்ளிக்கு மேல் அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. நல்ல வேளை தொழில்நுட்ப குற்றப்புலனாய்வு பிரிவின் பகுப்பாய்வு மற்றும் விசாரணையாலும் விடோக் காவல் பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றியதாலும் சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. CMA என்றழைக்கப்படும் தவறான கணினி பயன்பாட்டு சட்டத்தின் கீழ் பிறருடைய தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக பெறுதலும் கணினி மூலம் பெற்ற பிறருடைய தகவல்களை முறைகேடான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதும் சட்டப்படி குற்றம். கடன் அட்டை விவரம் அல்லது ஒருத்தரை அடையாளம் காட்டக்கூடிய தகவல்கள் போன்றவை பிறரின் தனிப்பட்ட தகவல்களின் உதாரணங்கள். எந்த ஒரு கருவியையும் CMA என்றழைக்கப்படும் தவறான கணினி பயன்பாட்டுக்கு உபயோகிப்பது ஒரு குற்ற செயலாகும். குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்படும் கணினி, ஹேக்கிங் சாதனங்கள் போன்றவை அவற்றுள் சில. ransomware போன்ற இணைய குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்படும் மென்பொருட்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏதோ சில வழிமுறைகள். ransomware எனப்படுவது தகவல் தொழில்நுட்ப கருவிகளில் சேகரித்து வைக்கப்படும் விவரங்களுக்கு கோளாறு விளைவிக்கக்கூடிய ஒரு வகையான மென்பொருள். அது நேர்ந்தால் பிணையத் தொகை செலுத்த வேண்டியிருக்கும். பாதிக்கப்பட்டோரால் பிணையத் தொகையை செலுத்த முடியாவிட்டால் அவர்களுடைய கணினி தரவு தளத்தை பயன்படுத்த இயலாது. அதோடு வாடிக்கையாளர்களுடைய தனிப்பட்ட விவரங்களையும் முக்கியமான தகவல்களையும் சட்டவிரோத செயலுக்காக விற்கக்கூடும். ransomware தற்போது உலகமெங்கும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இதனை பயன்படுத்தும் இணைய குற்றவாளிகள் இப்போது பெரிய நிறுவனங்களையும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் அமைப்புகளையும் தைரியமாக குறிவைக்கின்றனர். சிங்கப்பூரில் ransomware தாக்குதலின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 2021 137 ransomware சம்பவங்கள் நடந்தன. இது 2020 ஒப்பிடுகையில் 48 வழக்குகள் அதிகம். ஆகையால் நீங்கள் ransomware தாக்குதலுக்கு உள்ளானால் என்ன செய்யலாம்? நீங்கள் பிணையத் தொகையை செலுத்த நாங்கள் பரிந்துரை செய்ய மாட்டோம். ஏனென்றால் மறைகுறியாக்கப்பட்ட உங்களுடைய விவரங்களை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதோடு அந்த இணைய குற்றவாளிகள் இதன் மூலம் மேலும் பலரை குறிவைத்து தாக்கலாம். இந்த 3 இணைய சுகாதார குறிப்புகளை பின்பற்றினால் நீங்கள் ransom தாக்குதலுக்கு பலியாவதை தவிர்க்கலாம். முதலில் உங்களுடைய கருவிகளை அடிக்கடி மேம்படுத்துங்கள். வைரஸ் எதிர்ப்பு மென்பொருட்களை பொருத்தினால் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய மென்பொருட்களை அடையாளம் கண்டு கணினியிலிருந்து நீக்கும். இரண்டாவதாக, திடீரென்று திரையில் தோன்றும் விளம்பரங்களையும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரும் கோப்புகளையும் திறக்க வேண்டாம். இறுதியாக, கணினியில் உள்ள உங்களுடைய விவரங்களை வேறொரு தனி கருவியில் சேமித்து வையுங்கள். அப்போதுதான் ransomware தாக்குதல் நடந்தால் கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் இணைய அச்சுறுத்தலுக்கு உள்ளானால் மேல் விவரங்களுக்கு CSAவின் இணையதளத்தை நாடுங்கள். அதோடு இணைய பாதுகாப்பு தேவைக்கான கருவிகளும் வழிமுறைகளும் அங்கே இலவசமாக கிடைக்கும். 2022ஆம் ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் மோசடியால் இழந்த தொகை 346.5 மில்லியன் வெள்ளி. 2022இல் இதுவரை
14,349 மோசடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை 2021 ஒப்பிடுகையில் ஏறத்தாழ 2 மடங்கு அதிகம். ஆகையால் முன்பிருந்ததை விட நாம் இப்போது மோசடி தொலைபேசி அழைப்புகளிலிருந்தும் குறுஞ்செய்திகளிலிருந்தும் நம்மை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ScamShield செயலியை விட சிறந்த பாதுகாப்பு சாதனம் கிடையாது. ScamShield செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் நமக்கு வரும் மோசடி தொலைபேசி அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் பிரித்தெடுக்கலாம். அதனால் மோசடி ஆசாமிகளை சமாளிக்க நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. அதோடு அந்த செயலி தனிநபர் விவரங்களை சேகரிக்காது, பதிவும் செய்யாது. அது எப்படி வேலை செய்யும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதா? ScamShield செயலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் தொழில்நுட்பத்தை கொண்டு மோசடி தொலைபேசி அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் கண்டறிந்து அவற்றை தடுக்கும். மோசடி கும்பலால் பயன்படுத்தப்படும் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட தொலைபேசி எண்களையும் இந்த செயலி தடுக்கும். ScamShield செயலி மூலம் மோசடி தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை பற்றி விரைவாகவும் எளிதாகவும் புகார் அளிக்கலாம். அதோடு சமீபத்தில் நடந்த மோசடிகளை பற்றியும் ScamShield செயலி நமக்கு தெரியப்படுத்தும். இதனால் நம் விழிப்புடன் இருக்க உதவும். காத்திருக்க வேண்டாம். ScamShield செயலியை உடனே பதிவிறக்கம் செய்யுங்கள். உங்களை மோசடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். நான் சூப்பரிண்டெண்டன்ட் அருண். மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை தொடர்ந்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.